அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னக்கூட்டி ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சேரங்கோட்டை என்கின்ற ஊரில் ஒரு 12ஆம் படிக்கக்கூடிய மாணவி ஒருத்தன் முழு போதையில் அந்த பொண்ணை காதலிக்க மறுத்தாங்கின்ற ஒரே காரணத்துக்காண்டி இந்த கழுத்தில் இந்த இடத்துல கத்தி மறுபக்கம் அந்த பொண்ணு இறந்துருக்காங்கிற செய்தி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ அந்த பொண்ணோடைய வயசு ரொம்ப சின்ன 12ஆம் தான் படிக்கு. அந்த சகோதரியை காதலித்த ஒருத்தர் இருக்கான் தெரியுமா, 21 வயசு, ஒரே பக்கத்தில் ஏரியா தான். இப்போ அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு நடந்து போகிற வழியில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அதுவும் ஸ்கூலுக்கு நடந்து போகிறங்கிறப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நார்மலாக இப்போ ஒரு 6ஆப்புலேருந்து 9ஆவது படிக்கக்கூடிய பசங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஒரு 9 மணிக்கு ஸ்கூல்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 8:30க்கு தான் போவாங்க வீட்டை விட்டு. ஆனால் 12ஆப்பு 10ஆப்பு அப்படி கிடையாது, காலம் வரைய ஸ்கூலுக்கு போனோம். அப்போ இந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் கொலை நடந்திருக்குன்னா, அப்போ இந்த பொண்ணு அதிகாலையில் கிட்டத்தட்ட ஒரு நார்மலாக மற்றவங்க ஸ்கூலுக்கு போகிற டயத்தோட கொஞ்சம் முன்னக்கூட்டி போகணும். அப்படி போகக்கூடிய பட்ட பகலில் இந்த பொண்ணை முழு கஞ்சா போதையில் முனிஸ்ராஜ் அப்படிங்கிற கழுத்தில் குத்தி கொலை பண்ணியிருக்காங்க. செய்தியை பார்க்கும்போது உண்மையிலே நமக்கு நம்மளை எந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், நம்ம இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு கூட நமக்கு தெரியல. ஏன்னா இப்போ இந்த பெண்ணோடைய கொலைகளுக்கு அப்படி வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் ஒரு போன மாதம், அதாவது இந்த நவம்பர் ஸ்டார்டிங்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட கோயம்புத்தூரில் ஒரு பொண்ணை, இதே மாதிரி காலேஜ் படிக்கக்கூடிய ஒரு பொண்ணை ஒரு 3 பேர் கற்பழிப்பு பண்ணுறாங்க. அந்த பொண்ணு அதில் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ நிறைய பேர், எல்லாரும் இல்லை, சில பேருடைய குற்றச்சாட்டு என்னென்னா, அந்த பொண்ணு எதுக்கு 11 மணிக்கு முதல்ல வெளியில் போனோம், 2வது தனியாக அந்த ஆண் நண்பரோட அந்த பெண்ணுக்கு என்ன வேலை, 3வது அந்த இடத்துக்கு அந்த பொண்ணு போகலாமா என்கின்ற ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க. நம்ம அப்போவே ஒரு பதிவு ஒன்று பண்ணியிருந்தோம். ஆனால் நீங்கள் அது கோயம்புத்தூர் விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த விஷயம் எடுத்துக்கோங்க. நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தில் அந்த பொண்ணு எந்த ஆண் நம்பர் கூடயும் போகலை, அந்த பொண்ணு யாரையும் காதலிக்கலை. காதலித்த பையனை வீட்டில் சொல்லியிருக்கேன். யார்? ராமேஸ்வரத்தில் இறந்து போன சகோதரி தன்னை ஒரு பையன் காதலிக்கிறாங்கிறத வீட்டில் போய் சொல்லியிருக்கிறாங்க. அது பிடிக்காமல் அந்த பொண்ணை இவன் கத்தியால் குத்துறான். இன்னொன்று, அந்த பொண்ணு நைட்டில் எங்கேயும் பயணம் பண்ணலை, பகலில் தான் போகிறாங்க. 3வது நீங்கள் என்ன சொன்னீங்க, அந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்க. கோயம்புத்தூர் பொண்ணுக்கு அது இங்கே நான் என்ன சொல்கிறோம்னா, இந்த பொண்ணு வேறு எங்கேயும் போகல, ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் போகக்கூடிய இடைவெளியில் தான் இந்த சாலினிங்கிறவங்களது இந்த முனிராஜுங்கிற குத்தி கொலை பண்ணியிருக்கான். அப்போது இங்கே பிரச்சனை என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஊரில் நிறைய நண்பர்கள் ஒரு கேலி சொல்லுவாங்க. சும்மா படத்தில் கூட சினிமா வைப்பாங்க, டைலாக்காக கூட இருக்கும். என்ன சொல்லுவாங்கன்னா, பெண்களுக்கு தான் சட்டம் இருக்குது, ஆண்கள்லாம் பாவங்க, ஆண்கள்லாம் ரொம்ப பாவப்பட்டவங்க அப்படின்ற ஒரு, அதை கேட்குறப்போ நல்லாயிருக்கும். ஆமாங்க, ஆம்பளைங்களாம் பாவங்க, பெண்களுக்குலாம் அங்கே தண்டனைலாம் இருக்குங்க, பெண்களுக்கு தான் சட்டங்களாக இருக்குது, ஆண்கள் முழுக்க பாதிக்கப்படுறாங்க, எந்த போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் தான், எந்த நீதிமன்றத்துக்கு போனாலும் சரி தான், எந்த சட்டமன்றம் சரி தான், பெண்களுக்கு தான் இருக்குது, ஆண்கள் கிடையாதுங்கன்னு சொல்லும்போது கேட்குறப்ப நல்லா தான் இருக்கும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ரியலிட்டி என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கோயம்புத்தூரில் ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு. ஒருத்தன் கூட்டு போன இடத்துல அங்கே பாதிக்கப்பட்டது யாரும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பொண்ணு தான். இப்போ இந்த ராமேஸ்வரத்தை எடுத்துக்கிட்டாலும் அந்த பொண்ணு அந்த பையனை காதலிக்கவே இல்லை, படிப்பு தான் முக்கியம் என்ற நோக்கத்தில் இருக்கக்கூடிய பொண்ணை நீ என்னை காதலிக்கிற ஒரே காரணத்துக்காக ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா கத்தியால் எடுத்து குத்தி கொலை பண்ணுறான். அப்போ இங்கே பிரச்சனை என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பெண்களை எல்லா இடத்துலையுமே அடக்கி ஒடுக்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது ஸ்கூலாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், இல்லை கணவராக இருக்கட்டும், இல்லை காதலனாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதாவது ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 0.% சில ஆண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. உண்மையிலேயே நீதிமன்றத்துக்கு வரக்கூடிய வழக்கெல்லாம் பார்க்கும்போது நமக்கு சில ஆண்கள் ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பாங்க, பாதிக்கப்பட்டிருப்பாங்க, கரெக்டு தான். ஆனால் இங்கே விக்டிமாக ஓவராலாக பார்க்கும்போது யார் இருப்பாங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா பெண்கள் தான் இருப்பாங்க. என்னைக்காவது ஒரு பெண் ஒரு பையன் என்னை காதலிக்கலை அப்படின்னு சொல்லி கழுத்தால் கத்தி எடுத்துமா குத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை அந்த பையன் என்னை காதலிக்கலன்னு சொல்லி ஆசிரியர் தூக்கி மூஞ்சி ஊற்றின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவன் என்னை வீட்டுக்கு என்னை காதலிக்க மாட்டேங்கிறான், என்னை சரியாக பார்க்க வர மாட்டேங்கிறான், அவங்க அம்மா அப்பாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறான்னு சொல்லி என்னைக்காவது ஒரு பெண் எங்கேயா கம்ப்ளைண்ட் கொடுத்து இங்கே பார்த்துருக்கிறீங்களா?
இல்லை ஒரு 3 பெண்கள்லாம் சேர்ந்து ஒரு ஆணை வந்து கொலை பண்ணிட்டாங்க, இல்லை 4 பெண்கள்லாம் சேர்ந்து ஒரு ஆணை வந்து கற்பனை பண்ணிட்டாங்க, இதை நடந்திருக்கா இங்கே வந்து? அப்போது இங்கே விக்டிமை யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் சட்டம் இருக்கணும். அதனால தான் இப்போ இந்த சட்டம் யாருக்காக இருக்குது? பெண்களுக்காக இருந்துக்கிட்டு இருக்கு. கோயம்புத்தூர் விஷயத்தையும் இப்போ இந்த ராமேஸ்வரம் விஷயத்தையும் ஒன்றை ஒப்பிட்டு பேசக்கூடாது. அது வேறு விஷயம், இது வேறு விஷயம், 2 வேறு விஷயம் கிடையாது. அந்த சம்பவம் வேறு, மாட்டுக்கிறது கிடையாது. ஆனால் இங்கே பாதிக்கப்படுறது யார்? நம்ம அதான் முதலே சொன்னோம், கோயம்புத்தூர் விஷயத்து முதலே திரும்ப சொல்கிற ஒன்று தான். அந்த இடத்துல ஒரு பெண் போகக்கூடாதா? ஆமாம் போகக்கூடாது, மாட்டுக்கிறது கிடையாது. அங்கே ஆம்பளையும் போகக்கூடாது. ஆம்பளைக்கு மட்டும் தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டலான்னு சொல்லி சட்டத்தில் எதுவும் புது ரூல்ஸ் எதுவும் இருக்கா என்ன? ஆம்பளைக்கு மட்டும் தண்ணி அடிக்கணும்னு சொல்லி சட்டத்தில் எதுவும் விதிவிலக்கு காவல்துறை அதிகாரி விட்டுட்டாங்களா? ஆம்பளைலாம் தண்ணி அடிக்கணும்பா, ஆம்பளைலாம் பீடி குடிக்கலாம்பா, ஆம்பளை சிகரெட் அடிக்கலாம்பான்னு சட்டத்தில் எதுவும் இருக்கா? கிடையாதுல. எல்லோரும் சட்டம் ஒன்று தானே. அப்போது இந்த நீங்கள் ஒரு வரையறை வைக்கிறீங்க. ஆம்பளைலாம் சிகரெட் அடிச்சிக்கலாம், ஆம்பளைனா பீடி குடிச்சிக்கலாம், ஆம்பளை தண்ணி அடிச்சிக்கலாம். இங்கே எல்லாருக்கும் ஒன்றுனா எல்லாருமே எந்த இடத்துல ஒன்றா இருக்கணும்? தப்பு பண்ணுற ஒன்றா இருக்கக்கூடாதுங்க. ஒரே அளவில் ஒன்றா இருக்கணும். ஒரே அளவுனா எப்படி? அந்த இடத்த 12 மணிக்கு போகக்கூடாதா? ஆமாம், அந்த பையனும் இருக்கக்கூடாது. அது யாருமே கேட்கல. இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு? அப்பாவி பெண்களை அந்த ஆணுங்கிற எண்ணத்திலே கொலை பண்ணுறாரு. எதுவுமே கிடையாது. அவன் என்ன பண்ணிடுவா? இன்னே காதலிக்கல, எனக்கு கிடைக்காதவா யாருக்கும் கிடைக்கக்கூடாது. இதுதான், வேறு ஒரு காரணமும் கிடையாது. இங்கே என்ன பிரச்சனைனா ஒரு பொண்ணை ஒருத்தன் காதலிக்கிறான். அந்த பொண்ணு எனக்கு கிடைக்கல, அந்த பொண்ணு என்னை வந்து விரும்பலை. அப்போனா அந்த பொண்ணு எனக்கு கிடைக்கவே கூடாது, யாருக்கும் கிடைக்கக்கூடாது. எனக்கு வேண்டாம்ல, என்னை வேண்டாம்னு சொல்கிறீங்களா? அப்போ யாருக்குமே கிடைக்கக்கூடாது என்கின்ற மனநிலை இருக்குது தெரியுமா? இதுதான் ரொம்ப பெரிய ஆபத்து. அந்த எண்ணம் தான் ஒரு பொண்ணை கொலை பண்ண சொல்லுது. அந்த எண்ணம் தான் ஒரு பொண்ணு தனியாக இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே ஒருத்தன் இருக்கான், அவனை அடித்து போட்டு அந்த பொண்ணை ரேப் பண்ணுங்கிற மனநிலை இருக்குது. அந்த எண்ணம் தான் என்ன பண்ணுதுன்னா, அந்த பொண்ணுக்கு அங்கே 11 மணிக்கு என்ன வேலை, அந்த எண்ணம் தான் அந்த பொண்ணுக்கு 11 மணிக்கு அந்த பசங்க கூட என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்குது, அந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு என்ன வேலைங்கிற கேள்வி கேட்க வைக்கிறதுனால நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியோட எண்ணம் தான் இன்றைக்கி இந்த மாதிரி சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போது இங்கே பிரச்சனை என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மனதளவில் சிக்கல் இங்கே இருக்குது. இஷ்யூஸ் பேஸ்டை தனித்தனியாக பிரித்து பார்க்குறாங்க. ஒரு தப்பு ஒரு ஆம்பளை பண்ணுறாங்கன்னா அது எப்படி இருக்குன்னா நார்மலைஸ் பண்ணப்படுது. ஆம்பளையாள்னால் தண்ணி அடிக்க தான் செய்வாங்க, ஆம்பளையாள்னால் சிகரெட் அடிக்க தான் செய்வாங்க. நீங்கள் ஒரு வரைமுறையை வச்சுக்கிட்டே போகிறீங்க. முதல்ல பீடி குடிக்கிறது இருக்குது தெரியுமா? பீடி குடிக்கிறது வந்து அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது. தண்ணி அடித்தா ரொம்ப பெரிய தப்பான விஷயம். அப்படி தான் இருந்துச்சு எனக்கு. விவரம் சின்ன வயசுலேருந்து தண்ணி அடிச்சல அப்படி தண்ணி அடிப்பான் பயங்கரமாக நாள் அப்படிம்பாங்க. ஆனால் அடுத்து என்னாச்சு? தண்ணி அடிக்க நார்மலைஸ் ஆகிடுச்சு. இப்போ என்ன ரொம்ப நல்ல பையன் தான், கெஞ்சா மட்டும் அடிப்பான் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. இப்போ கஞ்சா அடிக்கிறதா தான் பயப்படுறாங்க. இன்னும் கொஞ்சம் காட்டுறது எப்படி ஆயிரும்? தண்ணி அடிக்க நார்மலைஸ் ஆகிடுச்சு, கஞ்சா அடிக்க நார்மலைஸ் ஆகும். அடுத்து போதைப் பொருள், வெளிநாட்டு போதைப் பொருள், இந்த கொக்கைன்னு இந்த நகைச்சல் யூஸ் பண்ணுறது, அப்போ இந்த ஊசி போடுறது, அது எக்ஸ்ட்ரீம் ஆகிரும். இப்போ இவன் கஞ்சா அடிப்பவன் நல்ல பையன் தான், அவன் போதை மருந்து யூஸ் பண்ணுவான், அவன் தான் கெட்டவன். அப்போ ஒவ்வொன்றா நம்ம என்ன பண்ண, நமக்கு ஏற்ற மணிக்க ஒரு வடிவம் பண்ணிக்கிட்டே போகிறோம். மாலை போட்ட இவ்வளோ ஒழுக்கமாக இருப்பாங்க. நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். முதல்ல ஒரு தெருக்கு ஒரு ஊருக்கு ஒருத்தர் மாலை போட்டுட்டு இருப்பாங்க. அங்கே மாலை போட தப்பு சொல்லலை, மாலை போடட்டும், அது அவங்களோட விருப்பம். எப்படி இருந்துக்கிட்டு இருக்குது? முதல்ல மாலை போட்டாங்க எவ்வளோ ஒழுக்கமாக இருப்பாங்க. உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா மாலை போட்டிருப்பாங்க, முதல்ல உங்கள் தாத்தா மாலை போட்டுருப்பாங்க, எப்படி இருந்திருப்பாங்க? இப்போ அப்படி இருக்கா? எப்படி? சாமி சொல்லிருச்சு, இதை மட்டும் வச்சுக்கலாம், கூலி போட்டுக்கலாம், சிகரெட் அடிச்சிக்கலாம், பீடியை குடிச்சிக்கலாம், தண்ணி அடிக்கக்கூடாது. இதான். அது போக மற்ற விஷயங்கள் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். இதுதான். அப்போ என்ன, உங்களுக்கு தேவையானதை நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளை வந்து ஒதுக்கிக்கிட்டே போகிறோம். இதெல்லாம் ஓகே நார்மலைஸ் பண்ணிக்கிட்டே போகிறோம். ஆனால் ஆக்சுவலாக என்ன நடந்துகிட்டு இருக்கு? இங்கே பண்ணக்கூடிய ஒரு நார்மலைஸ் தான் பெரிய பிரச்சனை காரணமாக இருந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி இந்த முனிராஜ் என்கின்ற அந்த 20 வயசு இருக்கக்கூடிய ஒரு பையன் அந்த பொண்ணை எந்த அடிப்படை கொலை பண்ணுறாங்கன்னா முழுக்க கஞ்சா போதை. இந்த அரசு ஐயா ஸ்டாலின் இருக்கார் தெரியுங்களா, இவர் பொறுப்பேற்றதுக்கு பிறகு மட்டுமே கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் அதிக அளவில் புதிதாக பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க. அதில் பெண்களுடைய எண்ணிக்கை அதிகம், பாலியல் எண்ணிக்கை அதோடு அதிகம். அதை ஒவ்வொன்றும்
எஸ்சிஎஸ்டியுடைய கொலையா 2021 எவ்வளவு 22 அதோட கூட இருக்கும். பெண்களுக்கா 2021 எவ்வளவு 2022 அதோட கூட இருக்கும். 23 அதோட கூட இருக்கும். 24 அதோட கூட இருக்கும். இப்போ ஒட்டுமொத்தமாகவே என்னென்னா இந்த சமூகமே எப்படி ஆயிடுச்சுன்னா குப்பையாயிடுச்சு. இந்த ஆட்சியில் வந்து அண்ணன் மகேஷ் பொய்யாமொழி நேராக போனார் கரூருக்கு. சொன்னால் எங்கடா கேட்குறீங்க அப்படி கண்டடிச்சு அழுதுட்டு கேள்வி பேசினார். ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு ஃபீல் பண்ணி பேசினார். இப்போ அந்த பள்ளி கல்வித்துறையில் மட்டும் கிட்டத்தட்ட எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த வீட்டுக்கு போய் பார்த்தாரா அண்ணன்? உங்கள் துறை தான் போய் பார்த்தீங்களா? போவீங்களா முதல்ல? அப்போ ஒரு 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 பிரச்சனைனா மட்டும்தான் அங்கே திமுக போய் நிற்கும். இந்த அரசு வந்ததுக்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீரழிஞ்சிருக்கு. ஏன்னா இந்த அரசுக்கு எதிர்த்து அக்கறை இருக்குது. யூடியூப்பில் நம்ம எதிர்த்து யார் பேசுவான், நம்ம எதிர்த்து யார் பேசினா அவனை எப்படி கைது பண்ணி போடலாம். இதை தாண்டி இந்த அரசு ஒருத்தனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கு. இந்த ஆட்சி காலக்கட்டை தான் ஒன்று சொல்லிருங்க பார்ப்போம். எத்தனை குற்றவாளி வெளியில் வராங்கன்னு பார்த்துப்பாங்க. ரொம்ப ஒஸ்ட்டாக போய்கிட்டு இருக்குது. காரணம் என்னன்னா நம்மளோட சிந்தனையும் நம்ம பண்ணக்கூடிய நார்மலைஸ் தான் இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் அக்யூஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்குது. வீட்டில் சொந்தக்காரங்கிட்ட, பையன்கிட்ட, தம்பிக்கிட்ட, உங்கள் அண்ணன் பையன்கிட்ட, உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி வளருங்க. ஒரு பெண்கள் இருக்கிறாங்கன்னா உனக்கு திடகர்த்தமான உடம்பு எது கொடுத்துருக்காங்கன்னா நீ பாதுகாப்பாக இருக்கணும். உன் நம்பி இருக்க பாதுகாப்பாக வச்சுக்கொண்டு அவங்களை அடக்கிறது கிடையாதுடா அப்படின்னு சொல்லி கொடுங்க. முனிராட்சி வேட்டு கரகத்திலேருந்து வரலை, முனிராட்சியுடைய மண்டைக்குள்ளே திணிக்கப்பட்ட இந்த ஆணுங்கின்ற ஆதிக்கம் தான் இன்றைக்கி ஒரு பொண்ணை கொலை பண்ணியிருக்கு. அப்போ இதுக்கு காரணம் என்னென்னா வளர்ப்பு. அது சரியாக இருந்துச்சுன்னா இன்றைக்கி இங்கே யாருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதை உங்களை கடைப்பிடிங்க. எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணாதீங்க. தப்பு பண்ணால் தப்பை சொல்லுங்கள். பாதிக்கப்பட்டவங்களே திரும்ப குற்றம் சொல்லாதீங்க. அந்த பாதிப்புக்கான பிரச்சனை என்னவோ அதை தான் நம்ம பேசணுமே தவிர பாதிக்கப்பட்டவங்களே நம்ம நொட்டம் சொல்லிட்டு இருந்தோம்னா இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் அறிவோடு இருங்க, சிந்தித்து செயல்படுங்க. இந்த குற்றவாளி முனிராட்சி அவர்களுக்கு இந்த அரசு இதுலையாச்சும் ஒழுங்காக தண்டனை வாங்கி கொடுங்க. எதுலேயும் உருப்படியே இல்லை. இந்த கோயம்புத்தூர் பெண்ணுக்கு, அப்புறம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு, அப்புறம் இப்போ நடந்த சம்பவம் இதுலையாச்சும் இந்த அரசு முனைப்போடு செயல்பட்டு நல்லா தண்டனை வாங்கி கொடுங்க. நன்றி, வணக்கம்.